மோசே குறித்து அவருக்கு உண்டான ஒரு ஆவிக்குரிய அனுபவம், ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட ஷேர் பண்ண போகிறார். நம்ம எங்கேயோ எகிப்தில் இருந்தவனை, எங்கேயோ அரண்மனையில் இருந்தவனை, எங்கேயோ கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவனை, ஏதோ வாழ்ந்தா போதும், மாமனார் வீட்டில் கொஞ்சம் கொடுத்தாங்க, வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க, மனைவி பிள்ளைகளும் உண்டாயிற்று, கொஞ்சம் ஆடுகளை கொடுத்துறா, நிம்மதியாக இருக்கலாம்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மோசே இப்போ தேவனுடைய திட்டத்தினால் இழுக்கப்படுகிறான். இந்த கர்த்தரின் பர்வதத்திற்கு நேராக அவன் நடத்தப்பட்டான். ஏதோ அங்கே வந்துட்டு போகல, அவன் பை ஆக்சிடென்ட் உள்ள வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை இன்சிடென்ட்டாக மாறி அவன் வெளியில போகும் பொழுது இஸ்ரவேலுக்கே ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை மாற்றி வெளியில் அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த தேவனின் பர்வதத்தில் உண்டான ஒரு காரியம், முதலாவது என்ன நடந்ததுன்னு சொன்னால் முச்செடியின் அனுபவம். நீங்க எல்லாம் அந்த சபையில் இருக்கிறீங்கன்னா, இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட். கர்த்தர் உங்களை இழுத்திருக்கிறார், அவருடைய பர்வதத்திற்கு நேராக இழுத்திருக்கிறார். அப்ப இவன் அறியாமே அந்த இடத்துக்கு வந்துட்டார். இந்த தேவ பர்வதத்திற்கு வந்த மோசனோட வாழ்க்கை அந்த நாளிலிருந்து கர்த்தர் வித்தியாசமாக மாற்றிவிட்டார்.